உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மூலவர் விமானத்திற்குள் வரகு நிரப்பப்பட்டு செப்பு பட்டயத்தை வைத்து கோபுர கலசம் பொருத்தப்பட்டது. தமிழர்களின் கடவுளாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதையொட்டி கடந்த 1ஆம் தேதி முதல் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு உள்ளேயும் சுவாமி சண்முகநாதர் ராஜகோபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வேள்வி சாலைகளில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி மூலவர் மற்றும் சண்முகர் விமான கலசங்கள் வேள்வி சாலைகளில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மூலவர் விமான கலசம் பொருத்தும் பணி நடைபெற்றது. முதற்கட்டமாக மூலவர் விமான தளம் வரகு கொண்டு நிரப்பப்பட்டது. பின்னர் அதற்குள் கடந்த 1ஆம் தேதி கலசத்தில் வைத்து புதுப்பிக்கப்பட்ட செப்பு பட்டயம், குடமுழுக்கு விழா அழைப்பிதழ், இலை, விபூதி ஆகியவை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விமானத்தில் கலசம் பொருத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் பழனி, திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.